இந்த உலகம் அழிய போதா, ஒட்டுமொத்த மனித குலமாக அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் 100% கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த நூற்றாண்டுடைய முக்கியமான சயின்டிஸ்டான ஐன்ஸ்டைனுக்கு அப்புறமா மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மதிக்கப்படுற ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவருடைய புத்தகம் வெளியே வந்தது. ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தில் இந்த மனித குலத்துக்கான பேர் அபாயமாக அவர் எதை சொல்கிறாரு தெரியுங்களா? வானத்திலிருந்து ஒரு விண்கல், ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி மேலே வந்து மோதுச்சுன்னா அதனால் ஏற்படுற அபாயம்தான் நம்ம மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்மளை எச்சரிக்கிறார். இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? பல தடவை நடந்திருக்கு. ஒட்டுமொத்த டைனோசர்ஸும் அழிஞ்சதே இப்படி ஒரு நிகழ்வால் தான். இப்போ இருக்கிற மெக்சிகோவுக்கு பக்கத்தில் சிக்சுலப் அப்படின்ற இடம், மெக்சிகோக்குள்ளே தான் இருக்குது சிக்சுலப் அப்படின்ற இடம். அதில் 65 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வந்து மோதுச்சு. இந்த விண்கல்லோட சைஸு கிட்டத்தட்ட 11 மீட்டர்லேருந்து 80 மீட்டர் வரைக்கும் அதனுடைய டயமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மணிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை மோதுது. இது எப்படி இருக்கும், இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 47 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒருத்தன் நம்மளை வண்டியில் மோதினாலே நம்மளால் பெரிய ஆபத்தாக அது இருக்கும் இல்லையா? 47,000 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் பாருங்கள். மோதின வினாடியில் மிகப்பெரிய மெகா சுனாமிகளை அது ஏற்படுத்துது. சுனாமினா எப்படின்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு 100 மீட்டர் உயரத்துலேருந்து 4.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் அலைகள் எழும்புது. அந்த மெக்சிகோவில் எழும்பின அலை வந்து ஃப்ளோரிடா, டெக்சாஸ் வரைக்கும் அந்த கடல் உள்ளே வந்தது. சடனாக இப்படி ஒரு மெகா சுனாமி வந்தால் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் பூமி முழுக்க அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்படுது, காட்டு தீ ஏற்படுது. இந்த விளைவால் பூமி முழுக்க புகை மண்டலம் சூழ்ந்த அந்த புகை மண்டலத்தால் பல மாதங்களுக்கு சூரிய வெளிச்சமே உள்ளே வரல. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் டைனோசர் உட்பட 75% உயிரினங்கள் பூமியில் அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா தான் பூமியில் அடியில் வலைகளில் வாழ்ந்துட்டு இருந்த ரோடண்ட் அப்படின்ற வகை, ரோடண்ட்னா கொறிக்கும் விலங்கு அப்படின்ற சொல்கிறோம். இந்த எலி, முயல், அணில்னா இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மூதாதை அது பூமிக்கு அடியிலேருந்து சுதந்திரமாக வெளியில் வந்து ஆகுது. அதுதான் பின்னாடி பல்கி பெருகி அப்புறம் ப்ரைமேட்டாகவும் மனிதர்களாகவும் இன்றைக்கி பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கோம். ஃபார்ச்சுனேட்லி மனிதர்களுக்கு இது நல்ல விஷயந்தான். டைனோசர் அழிஞ்ச மாதிரி மனிதர்களும் ஒரு காலத்தில் இதை மாதிரியே அழியறதுக்கான ஆபத்து இருக்குது. இது மாதிரி பல நிகழ்வுகள் பூமியில் நடந்திருக்கு. இப்போ ஏறத்தாழ 100 ஆண்டுக்கு முன்னாடி 1908 வருஷம் ஜூன் 30 துங்குஸ்கா பகுதியில் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது. துங்குஸ்கான்றது ரஷ்யாவில் ஈஸ்ட் சைபீரியாவில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே மோதின அந்த விண்கல்லோடைய அளவு பார்த்திங்கன்னா 100 மீட்டர் விட்டம் கொண்டது. 100 மீட்டர் விட்டம். என்ன அதிர்ஷ்டவசமாக நடந்ததுன்னா அந்த பூமியின் மேலே மோதுறதுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் உயரத்துலேயே அது வெடித்து சிதறிச்சு. ஆனால் அந்த இம்பேக்டே கொடுமையான ஒரு நிகழ்வாக நடக்குது. எப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பை அது தரமட்டமாகிடுச்சு, ஒரு லெவல் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. 2000 சதுர கிலோமீட்டர் ஒரு நொடியில் அழியுதுன்னா அது எவ்வளோ மோசமானதாக இருக்கும் பாருங்கள். நம்ம சென்னையோட சைஸ் பார்த்திங்கன்னா 426 சதுர கிலோமீட்டர். அப்போ சென்னையை போல் 5 மடங்கு பகுதியை ஒரு வினாடிக்குள்ளே காலி பண்ணுது. அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவில் வெடித்த அந்த அணுகுண்டை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு நிகழ்வாக அது இருக்குது. அந்த இம்பேக்டோடைய அளவு 10லேருந்து 15 மெகாடன் டிஎன்டிக்கு சமமாக சொல்கிறாங்க. ஹிரோஷிமாவில் வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோடன் டிஎன்டி தான் ஹிரோஷிமாவில் வெடிச்சதோட அளவு. ஒரு மெகாடன் அப்படின்றது 1000 கிலோடன். அப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்தது மாதிரி கிட்டத்தட்ட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது வெடிச்சது. என்ன அதிர்ஷ்டவசமாக அங்கே வந்து ஒரு பனிப்பாலைவனம் அது. அதனால் மக்கள் தொகை அதிகம் இல்லாத இடம், மக்கள் வசிக்காத இடம் கிட்டத்தட்ட. அதனால் பெரிய ஆபத்து நமக்கு ஏற்படல. அந்த தாக்குதலுடைய இம்பேக்ட்டு லண்டன் வரைக்கும் உணரப்பட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ நடந்ததுன்னா அது பேர் அபாயமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இது சார்ந்த ஹாலிவுட்டில் நிறைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டீப் இம்பேக்ட்டு, ஆர்மெகடான், அப்புறம் சமீபத்தில் 2014 வந்த 51 டிகிரி நார்த்து, அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதினா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்சிப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. தமிழில் கூட முண்டாசுப்பட்டின்னு ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் லேசாக ஒரு சீன், வானத்துலேருந்து ஒரு விண்கல் வந்து விழும், அதை தான் அவங்க சாமியை வச்சு கும்பிடுவாங்க. மற்றபடி தமிழில் ஒரு பெரிய படம்லாம் அது சார்ந்து வரல. 51 டிகிரி நார்த் அப்படின்ற படத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த படம் 2014 வருஷம் வந்தது. இந்த படத்தை எடுத்த கிரிகோரிச் ரிக்டர் அப்படின்ற ஜெர்மன் இயக்குனர், நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸு, புகழ்பெற்ற எழுத்தாளர் ரிச்சர்ட் டாக்கின்ஸு, அப்புறம் மைக்கேல் கொலின்ஸ், அதாவது அப்பல்லோ பயணத்தில் போன நிலாவுக்கு போன மைக்கேல் கொலின்ஸு, இவங்க உள்ளிட்ட ஒரு 200 பேர் சேர்ந்து ஆஸ்ட்ராய்டு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருக்காங்க.
இந்த ஃபவுண்டேஷன் லக்சம்பர்க் நாட்டிலேருந்து செயல்படுது. இவங்க வருஷம் அந்த துங்குஸ்காவில் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஈவெண்ட் ஜூன் 30ஆம் தேதி, அந்த 30ஆம் தேதியை ஆஸ்ட்ராய்டு டே அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. உலகம் முழுக்க இது சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய எய்ம் என்னென்னா, நம்மளை தாக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றின கணக்கெடுப்பு, அதை பற்றின தகவல்கள் முழுசாக பெறணும். ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றின தகவல்களை நம்ம ஒன்றா திரட்டி 10 வருஷத்துக்குள்ளே 10,00,000 ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றின முழு தகவல், அதாவது அது எப்போ பூமிக்கு அருகில் வரும், அதனுடைய சுற்றுப்பாதை என்ன, அதோடைய அளவு என்ன, அது நம்மளை தாக்கக்கூடியதா, தாக்கினா அதோடைய அபாயம் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் கணிக்க முடியும் முன்கூட்டி. இப்போவே அந்த மாதிரி சில கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 1,00,000 ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றின பதிவு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துலேயே மட்டுமே எத்தனை ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமிக்கு பக்கத்தில் வருது அப்படின்றது தான் நீங்கள் இப்போ இந்த அட்டவணையில் நீங்கள் பார்க்குறீங்க. அதோடய சைஸ் என்ன, பூமிக்கு எவ்வளோ அருகில் அது வருகுது, நம்மளை தாக்கக்கூடுமா அப்படின்றது இந்த அட்டவணையில் நம்ம போட்டிருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறது ஏன் அவ்வளோ அவசியம்னா, 2015 TB145 அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 21 நாள்லேயே அது பூமிக்கு வெகு அருகில் கடந்து போச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப காலதாமதமாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பிக்கிறத பற்றி யோசிக்க கூட முடியாது இல்லைங்களா. அதனால் முன்கூட்டி தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஆஸ்ட்ராய்டு ஃபவுண்டேஷனுடைய எய்மே. 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு இதில் இன்னும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூரோப்பியன் யூனியன், அமெரிக்காலாம் இது சார்ந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அரசு மட்டும் இல்லாமல் நிறைய NGOக்கள் இது சார்ந்து இயங்குறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இது வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம இது சார்ந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுன்றனால இந்தியன், பாகிஸ்தானி, சைனீஸு இப்படின்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலமே தன்னுடைய நேரம், பொருள் அனைத்தையும் இதுக்காக செலவு பண்ணி மனித குலம் சேஃபாக வாழறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இது சார்ந்த தகவல்கள்லாம் நான் சில லிங்க்கை அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதையும் சேர்ந்து படித்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்புடைய இன்னும் முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.